அமேசான் பிரைம்ல ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. என்ன ஒரு படம்னா, 12த் ரயில்வே காலனின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படம் தெலுங்கு படம். தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதைய பார்த்தா, வழக்கப்பட்ட கதை தான் கைஸ். நம்ம ஹீரோ எப்படி சொல்ல ஒரு ஏரியால ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருப்பாப்புல. எப்படின்னா ஒரு அடியார் மாரி இருப்பாப்புல. அடியார் மாரி இருந்துகிட்டு போற எல்லாத்தையும் வம்பிழுத்துக்கிட்டு ஒரு பக்கத்துல இருப்பாப்புல. ஹீரோயினி ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல சைட் அடிக்கிறாப்புல. சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாகத்துல எப்படியாச்சும் ஹீரோயினி ஒரு பாகத்துல சார் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல அங்கன கட்டி திரிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பாகத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாகத்துல சந்தோஷமா இருக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் சால்வ் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல பண்ணிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினி ஒரு பாகத்துல பண உதவினால ரொம்ப தவிக்கிறாங்க. தவிக்கும் போது இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல நான் ஏற்பாடு பண்ணி தரேன் விட்டு நம்ம ஹீரோயினி ஒரு பாகத்துல நம்ம ஹீரோயினிட்ட ஒரு சொல்லிட்டு ஒரு பாகத்துல போயிடாப்புல. ஆனா ஹீரோயினிக்கு இது சுத்தமாவே பிடிக்காது நம்ம ஹீரோவை. ஒரு பாகத்துல ஒன் சைடா நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல லவ் பண்ணிக்கிட்டு எப்படி சொல்ற ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்துல இருப்பாப்புல. ஒரு கட்டத்துல சூழ்நிலை காரணமா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு போய் திருட்டுத்தனமா போவாப்புல. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினியோட அம்மாவும் ஒரு பாகத்துல இறந்துறாங்க. இறந்தது அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோட பேசுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பார்த்து தெரிய வருது. ஹீரோ கண்ணுக்கு மட்டும் அந்த ஹீரோயினி ஒரு பார்த்து தராங்க. ஆனா நம்ம ஹீரோயினியோட அம்மா இறந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. 3 நாள் தான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த ஹீரோயினியோட உருவம் தெரிந்த எப்படி சார் ரியலா பேசுற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொலைகளை யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடுத்த கட்ட ஒரு கதையா இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு என்னடா சொல்றது, ஏன்டா இந்த 2 மணி நேரத்து படத்தை போய் பார்த்தா அப்படின்னு நமக்கே தோணுச்சு guys. ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருந்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை நல்லா கொண்டு போயிருக்கலாமே. ஆனா 1 மணி நேரம் மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம, நீ என்ன சொல்ற எனக்கே தெரியல கைஸ். மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தம் இல்லாம இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரசிக்கும்படியாவே இல்லை சொல்ல போனா. இதுல நடிச்ச எப்படி சொல்றது, இல்லை ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நல்ல நல்ல பெரிய பெரிய ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு எதுவுமே சரியா இல்லை கைஸ். ஒரு மோசமா சும்மா ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கதைக்குள்ள போறதுக்கு நமக்கே ஒரு படத்துல என்னடா சொல்ல வரி அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா கொலவலன்னு இழுத்துதான் வச்சிருக்காங்க guys. படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே முடிச்சிருக்கலாம். ஆனா இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க, எதுக்குடா போட்டு எடுத்து வச்சு அப்படின்னு நமக்கே தோணுச்சு. எதுவுமே இல்லை guys, ரசிக்க முடியாது எதுவுமே இல்லை. கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீன் தான் guys பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. மித்தபடி எதுலையுமே பார்க்கறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு மன திருப்தியே இருக்காது. ஒரு 2 மணி நேரம் எதுக்கு பார்த்தோம்னா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இதுல நடிச்ச ஹீரோவா நம்ம அல்லரி நரேஷ், அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங்னா நம்ம என்ன சொல்றோன்னு நமக்கே தெரியல guys. சொல்ல போனா இதுக்கப்புறம் நான் ஹீரோயினி ஆக்டிங்னா என்ன சொல்றது, நம்ம காமாட்சி பாஸ்கர்லா அப்படின்னு ஒரு ஆக்டர், அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஆனா எல்லா படத்துலயும் ஹீரோயினி பார்க்கறதுக்கு ரசிக்கப்படியா இருக்கு. ஆனா இந்த ஒரு படத்துல ஹீரோயினி பார்க்க நமக்கு ஒரு பக்கத்துல ஹீரோயினி பார்க்கும்போது நமக்கு ரசிக்கப்படியாவே இல்லை கைஸ். சொல்ல போனா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ரொம்ப ஒரு மோசமான ஒரு படமா தான் இருந்துச்சு. காமெடின்னு போட்டு இதுல ஏகப்பட்ட சீனா எடுத்து வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட சீன் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க நமக்கும் தெரியல, பார்க்க அவங்க எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியல. இது எப்படி சொல்றது, ஒரு மோசமான ஒரு படம் கைஸ். கிட்ட ஒரு பாட்டு ஒரு 3 பாட்டு கிட்ட இருக்கு. 3 பாட்டுமே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் கைஸ் இருக்கு. இதுல எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. தமிழ் டப்பிங் தாங்க இதுல வேற லெவல்ல இருந்துச்சு. மித்தபடி இதுல எதுவுமே சுவாரஸ்யம் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம டைரக்டர் நானே காசுறாங்கடா அப்படின்னு ஒரு டைரக்டர், அவரும் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல. அவரு என்ன யோசிச்சு இந்த ஒரு படத்தை எடுத்தாப்புல நம்ம அவரு எடுத்தவருக்கு அவருக்கும் தெரியல guys. ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது எதுவுமே சொல்ற மாதிரி பேசிக் டைரக்டர்லாம் பீமாஸ், அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளர் இருக்காப்புல. அவரு எப்படி சொல்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப மோசமா இருங்க guys. நான் முதல்ல ஒரு படம் பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சு நமக்கே தோணுச்சு டைம் டோட்டல் வேஸ்ட் கைஸ்.